டூ வீலர் பிரச்சனை இல்லை. சரி ரைட். சரி நாங்கள் பார்த்துட்டு வரோம். சரி. அவங்க ஊர்லன்னா என்னங்க, ஊர் மக்கள் பாருங்கள் வழிகாட்டிட்டாங்க. மவுண்டனோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்களா தண்ணியில், செம்மையாக இருக்குல்ல. 1059 பிடிச்சிருக்கு. ப்ரோ வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் 1059 தான் பிடிச்சிருக்கு. பிளிங்கில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர் ஓட்டிட்டாங்க. டூ வீலர் பிரச்சனை இல்லை. சரி ரைட். சரி நாங்கள் பார்த்துட்டு வரோம். சரி ஓகே. மறுபடியும் ஒரு யூட்டர்ன் அடிப்போம். அவங்க கேட்டுக்குள்ளே விடலன்னா நீங்கள் ஏன் சார் வருத்தப்பட்டுட்டு போகிறீங்க? நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேட்டுக்கு முன்னாடி ஒரு லெஃப்ட் இருக்கும், அந்த லெஃப்ட் எடுங்க. லெஃப்ட் எடுத்தோடனே இமீடியட்டாக ஒரு ரைட் ஒன்று சின்ன ஒத்தடி பாதை மாதிரி போகும். அது அப்படியே மலையை ஒட்டியே போகுமா அந்த ஒத்தடி பாதை. அதில் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டேமோட வியூ பாயிண்ட் மாதிரி தெரியுமா, நல்லாவே தெரியுமா தண்ணி எவ்வளோ இருக்கோ. ஸோ அந்த இடத்துல போய் பார்த்துட்டோன்னா ஓகே, அந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதான் சென்னைக்கு. சரி, இதுதான் ஃபைனல் அட்டம்ப்ட்டு. ஸோ இன்கேஸ் இதில் இப்போ போக முடியல, பார்க்க முடியல, மறுபடியும் ரெஸ்ட்ரிக்ஷன் எதாவது இருந்ததுன்னா அந்த போகிற வழில மேப் இன்னொரு இடம் காட்டினல அந்த இடத்த பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்பலாங்க. நம்ம ஓயாமல் எத்தனை வாட்டி தான் இதிலே வந்து 3 வாட்டி யூட்டன் அடித்து சுற்றிட்டு இருக்கோங்க இந்த ரோட்லேயே. ஐயோ, ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டால் ஒவ்வொரு விதமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி இல்லைங்க, பிளவக்கல் டேமு வியூ எப்படி தெரியுதுன்னு பார்த்துட்டு போவோம். இந்த ரோடு தான் அமுச்சு விட்டாங்க. இதை வந்துடுச்சுங்க, இதை பாருங்கள். இதுதான் பிளவக்கல் டேமு. ஆனால் டேமோட அந்த தண்ணி திறந்து விடுற இடம் எங்கே இருக்குதுன்னு தெரில. சரி நில்லுங்க, இல்லை அப்படியே லெஃப்ட்டில் கொஞ்சம் முன்னாடி போவோம். இது கீழே இறங்குனா போய் குளிக்கலாம் போல். இது கீழே இறங்குறதுக்கு இடம் இருக்குது பார்த்தீங்களா. அவங்க ஊர்லன்னா என்னங்க, ஊர் மக்கள் பாருங்கள் வழிகாட்டிட்டாங்க. சூப்பர்ல ப்ரோ. வண்டி அங்கே இறக்கி விட்டு அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு சட்டுப்புட்டுன்னு கிளம்பிடலாம். சரியா? ஸோ பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது பாருங்களேன். சுற்றி வர அப்படியே மலை, சூப்பராக தண்ணி இருக்குது. ஆனால் ஃபுல்லாக தண்ணி மழை பெஞ்சு ஃபுல்லாக இருந்ததுன்னா இவ்வளோ தூரத்துக்கு வரும்னு நினைக்கிறேன் தண்ணி. ஆனால் இப்போ தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, பார்த்தாலே தெரியுது. சரி இல்லைங்க, அங்கே இறங்கி போய்ட்டு அப்படியே ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம். ஓகேவா? வந்தாச்சு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, அழகாக. இப்போ ஒரு டைம் லேப்ஸ் போட தேவையில்ல, ஏன்னா க்ளவுட்ஸ் வந்து ரொம்ப மூவிங் இல்லை. அப்படியே ஷார்ட்ஸு ரீல்ஸு எல்லாத்துக்குமே வந்து ஒரு 4-5 வீடியோ கிளிப் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோம். ஸோ பாருங்க கைஸ், எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. அழகாக வந்து இங்கே ஒரு டென்ட்டு போட்டு ஒரு நாள் தங்கிட்டு போயிடலாம். என்ன ப்ரோ, உங்கள் ஸ்டாண்டு இறங்காது, அது இந்த பெருசுக்கு போட்டு வச்சுருக்கு. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கைப்புள்ள நம்ம ப்ரோவோட வண்டி 2 வண்டியும் வந்து என்ன மாதிரி ஒரு லொக்கேஷனில் வந்து நிற்குது பாருங்கள். டடாங் டாங். இதான் பிளவக்கல் டேம். ஓகே, டேம் வந்து திறந்து விடுற இடம் அந்த பக்கம் இருக்குது. அங்கே விட மாட்டேன்னு அடம் முடிச்சாங்க. அப்புறம் ஒரு பசங்கக்கிட்ட கேட்டதுக்கு, நீங்கள் ஏன் சார் அதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க, நீங்கள் இப்படி போனீங்கன்னா அழகாக ஒரு ஒத்தடி பாதை போகும், அதில் போனீங்கன்னா அப்படியே ஒரு ரோடு வரும், அப்படியே பிடிச்சி வந்தீங்கன்னா நேராக தண்ணி இருக்கிற இடத்துக்கு வந்துடும்னாங்க. இங்கே வந்துவிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் செத்து போய் கிடக்கு பாருங்களேன். இங்கே ஒரு மீன் செத்து போய் கிடக்கு. என்ன மீன் இது தெரியல, ஏரி மீன், செம்ம மீனுங்க. இப்போ அப்படியே அந்த மவுண்டனோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்களா தண்ணியில், செம்மையாக இருக்குல்ல. அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து அருமையாக இருக்குது. இப்படியே இங்கேருந்து பாருங்கள், அந்த ரிஃப்ளெக்ஷன் சூப்பராக தெரியுது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பிளவக்கல் டேம்லேருந்து கிளம்புறோம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலே வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஜாக்கெட்லாம் கழட்டி போட்டு ஃப்ரீயாக உட்காந்துருந்தோம். நிறையா வீடியோஸு சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் எடுத்திருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் வந்து தவிச்சிட்ருக்காரு. தயவு செஞ்சு என்னை கூட்டின்னு போய் ஹைவேல ஓட்டுறா, என்னை ஏன்டா இந்த ரோட்டில் ஓட்டி சாவடிக்கிறேன்றான். இன்னொரு 70 கிலோமீட்டர்ஸ் இருக்குது மதுரை ஹைவேக்கு. ஸோ இந்த இடத்துக்கு வந்து ஒரு டாட்டா பை சொல்லிடலாம். இதுக்கப்புறம் வந்து முடிஞ்ச அளவுக்கு பெரிய பெரிய ஸ்ட்ரெச்சாக தான் ஓட்ட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அருமையான ஒரு லொக்கேஷனில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்புறோம். டைம் பார்த்திங்கன்னா 2:15 ஆகிடுச்சு. ஓகே, இப்போ அப்படியே கிளம்புவோம். இது ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது, அப்படியே பொறுமையாக ஏற்றி இறக்கிட்டு. பெட்ரோல் பார்த்திங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. வர்ற பெட்ரோல் பங்க்கில் அடிச்சிட வேண்டியதான். பெட்ரோல் அடித்தாச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக போயிடலாம். ஏன்னா பெட்ரோல் அடித்தாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அடுத்தது இது தான், மதுரையை தாண்டி தான் நிப்பாட்டுவோம். மதுரையை தாண்டி ஏதாவது ஒரு ஹைவேல நிப்பாட்ட வேண்டி தான்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வண்டிக்கு டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 1059 பிடிச்சிருக்கு. ப்ரோ வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் 1059 தான் பிடிச்சிருக்கு. செம்ம டைமிங்கில் பிடிச்சிருக்கு பெட்ரோல். ஏன்னா 2 பேரும் வந்து லாஸ்ட்டாக வந்து சேம் ஒரே இடத்துல தான் பங்க்கில் டேங்க் ஃபில் பண்ணோம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சரியான கோஇன்சிடென்ட்ஸுங்க. 1000 rupees 59 paise செம்மையாக ஃபில் ஆயிடுச்சு. 2 வண்டிக்கும் ஈவனாக ஆச்சு. சரி ஓகே, இல்லைங்க பில் கட்டிட்டு வரேன். 1059. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் எவ்வளோ பெட்ரோல் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000, ஒரு 1100, ஒரு 600, இது ஒரு 1000. ஸோ 3700க்கு பெட்ரோல் போட்டிருக்கேன் இது வரைக்கும் ட்ரிப் ஓடினது பார்த்தீங்கன்னா 903 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. இப்போது கூகுள் டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 9 hours காட்டுது, 530 கிலோமீட்டர்ஸ். ஓகே, 9 hours 30 minutes. 9 ஹவர்ஸ்னு வச்சா கூட இப்போ இது வந்து 5 மணி ஆக போகுதா, 3 மணி ஆக போகுது. 9 ஹவர்ஸ்னால் 12 மணிக்கு போகும்னு சொல்லுது கூகுள் மேடம். ஓகே மேடம், 12 மணி தானே, பொறுமையாக போய்க்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. சரி நில்லுங்க, அவர் க்ளவுஸில் மாட்டிட்டு வராரு, கிளம்புவோம். இப்போ நான் வந்து அழுத்துனேன்னா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து ஒரு 9 o'clock போயிடலாம் ஒரு ஸ்ட்ரெச் அழுத்துனேன்னா. பட் ஆனால் கூட ப்ரோ வர்றதுனால அவருக்கு ஏற்ற மாதிரி பொறுமையாக ஓட்டுவோம். எனக்கு தெரிஞ்சு நான் மேக்ஸிமம் 8 o'clock போயிடலான்னு நினைக்கிறேன் நான் ஓட்டினேன்னா. பட் ஆனால் 2 பேரும் ஒன்றா போகிறதுனால வந்து ஒரு 9 o'clock வந்து கூடாஞ்சேரி ரீச் ஆகிடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 9 o'clock ரீச் ஆகிற மாதிரி ட்ரை பண்ணுவோம். அவரை வந்து கொஞ்சம் புஷ் பண்ண வைப்போம். ஒரு 100, 120, 130 அப்படியே ஹைவேஸில் புஷ் பண்ணோன்னா கொஞ்சம் நல்லா ரீச் ஆகிடலாம் டெஸ்டினேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எந்த இடத்துல இருக்கோம்னா மேலூர் டோல் பின்னாடி தெரியுதா, மேலூர் டோலுக்கு வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் இப்போ நாங்கள் அங்கே கிளம்புனதுலேருந்து டேங்க் ஃபில் பண்ணோம்ல அந்த இடத்துலேருந்து இங்கே வந்து ஒரு 90 கிலோமீட்டர்ஸு ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச்சை ஓட்டிகிட்டு வந்துட்டோம். ஏன்னா அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 55 கிலோமீட்டர் வந்து சிங்கிள் ட்ராக்கில் தான் ஓட்டிகிட்டு இருந்தோம். இப்போ ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து ஒரு பாயிண்ட் தான் இறங்கியிருக்கு. பெட்ரோல் வந்து 2 பாயிண்ட் வர்ற வரைக்கும் நாங்கள் அப்படியே ஓட்டிகிட்டே இருக்க போகிறோம். இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும் தான் பிரேக் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டாப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பெட்ரோல் பங்காக தான் இருக்கும். இப்போ இங்கே ஒரு 15 minutes பிரேக் எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரைட் கண்டினியூ பண்ணோன்னே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே பை. ஓ மை காட், பெட்ரோல் 2 பாயிண்ட் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணோம், திருச்சி வந்தாச்சுங்க. மதுரையிலேருந்து திருச்சி ஒரே சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் வந்துட்டோம். இப்போ வந்து பெட்ரோல் போடணும். பெட்ரோல் போட்டுட்டு ப்ரோ வண்டிலையும் 2 பாயிண்ட் ஆகிடுச்சான். அதான் அவர்கிட்ட சொன்னேன் 2 பாயிண்ட் ஆகணுன்னே சொல்லுங்கள் பெட்ரோல் போட்டுடலான்னு. ஈவனாக 2 பேரும் ஒரே ஸ்பீடு மாற்றி ஓட்டிகிட்டு இருந்தோம். ஸோ 2 வண்டியும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி பெட்ரோல் 2 பாயிண்ட்டுக்கு வந்துடுச்சு. இப்போ பெட்ரோல் பங்கு தான் தேடிட்டு இருக்கேன். ஆனால் இன்னும் இப்போ எனக்கு தெரிஞ்சு இதுலேருந்து இன்னொரு 100 கிலோமீட்டர் ஈஸியாக ஓடும். ஆவரேஜ் கன்சப்ஷன் பார்த்திங்கன்னா 110 கொடுத்துருக்கு ஃபியூலோட ரேஞ்சு. பட் ஆனால் வந்து நம்ம அதுக்கு முன்னாடியே போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஸ்கோடா தாங்க செம்ம ஸ்பீடு ஓட்டுறாங்க. இவனெல்லாம் துரத்தவே முடியல இந்த வண்டி வச்சுக்கின்னு. பேய் மாதிரி போயிட்டான். ரொம்ப காலியாக இருந்தது ரோடு. அவன் அடி நவுத்திட்டான். ஒரு வழியாக பெட்ரோல் பங்குக்கு வந்தாச்சு. பிளிங்கில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர் ஓட்டிட்டாங்க. இதுக்கு மேலே என்னால் பிளிங்கில் ஓட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா வந்து எப்போ ஆஃப் ஆகுவாருன்னு சொல்ல முடியாது. திடீர்னு ஆஃப் ஆகிட்டு ஹைவேஸில் தள்ள விட்றக்கூடாதுல்ல. அதான் சரி ஹெச்பி இருந்தது, அதை ப்ரோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஆளை காணோம், ரொம்ப ஸ்லோவாக வர்றாரு. அவர் வண்டிலையும் வந்து ஒரு 30 கிலோமீட்டருக்கு முன்னாடியே கரெக்டாக பிளிங்காக ஆரம்பிச்சிருக்கோம். ஒருவேளை அவர் வேறு எங்கேயா போட்டுட்டு வராரா என்னன்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் எவ்வளோக்கு பிடிச்சதுன்னா 1035 கரெக்டாக. 10 பாயிண்ட்டு சம்திங் ஏதோ வந்தது. சரி 10 பாயிண்ட்டா, ஆமாம் 10 பாயிண்ட் சம்திங் தான் வந்தது. இப்போ ஒரு பிரேக்கும் முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது நேராக எங்கன்னா நம்ம சங்கீதா தான் போகிறேன். போயிட்டு வாட்டர் மிலான் பானிபூரி அடிச்சுட்டு நேராக வீடு தான், ஒரே ஸ்ட்ரெச். இப்போ இங்கேருந்து 90 கிலோமீட்டர்ஸில் நம்ம அடுத்த டெஸ்டினேஷன் வந்துடும். அப்படியே பொறுமையாக இன்னும் இருட்டிச்சில்ல, இன்னும் பொறுமையாக அப்படியே உருட்டிகிட்டே போக வேண்டியதான். போகலாமா ப்ரோ? பாப்போண்ணா. ஓகே, இடையில ஒரு இடத்துல கொசு விழுது. அப்பா ஐயோ, நல்ல வேலை கண்ணில் விழுல. இடையில ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா வந்து மழை லைட்டாக சாரல் அடிச்சுது. ஆனால் வந்து ஹெவியாக வரல, அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ அவ்வளோதான், அப்படியே பொறுமையாக ஒரே ஸ்பீடில் விட்டிட்டு போக வேண்டியதான். இப்போ போன ஸ்ட்ரெச்சு எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டணும்னு பார்த்தீங்கன்னா 133 கிலோமீட்டரு கரெக்டாக 1 hour 10 minutes வந்தோம். அது கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக இருந்தனால வந்து ஒரு நல்ல பேஸில் வந்தோம்.
இடையில வந்து அந்த ஸ்கோடா காரு எல்லாம் ஈக்குவலாக 130 140 130 140 அப்படியே மாற்றி ஓட்டிக்கிட்டே இருந்தோம். ரோடும் அதுக்கேற்ற மாதிரி செம்ம ஃப்ரீங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கோடா காருக்காரனை கண்ட்ரோலே பண்ண முடியல. அவன் பாட்டு ஒரு 170 180 போயிருப்பான். சரியாக நாள் தழுத்துனான். நான் அதுக்கப்புறம் ஒரு லாரி இருந்தது, அந்த லாரியை கிராஸ் பண்ணி நான் ஒரு 130 135 அப்படியே கிராஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் போயிட்டேன். ஸ்கோடா கார் பின்னாடி இருந்தது. நான் 140 142 அந்த ரேஞ்சில் அப்படியே போயின்னு இருக்கேன். என்னை ஓவர்டேக் பண்ணுற ஸ்பீடு எப்படி தான் இருக்கும், சல்லுன்னு அப்படி போச்சுன்னா அப்போ யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்கோட்டு. சாலிடாக 170 180 இருந்திருக்கும். சல்லுன்னு என்ன 140 வண்டியே வந்து அவ்வளோ ஸ்பீடில் கிராஸ் பண்ணி போச்சு. அப்போவுமே நினச்சேன் ரைட்டு ஸ்கோடா வந்து பயங்கரமாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டா, நம்ம வந்து என்ன பண்ணுவோம் மறுபடியும் 130 ஓட்டோன்னு சொல்லிட்டு அப்படியே 130 ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ அவ்வளோதான். இனிமேல் வந்து ஒரு 100 110க்கு மேலே இழுக்கக்கூடாது. ப்ரோ கூட வந்துனே இருக்கார், பின்னாடி தான் வராரு. நம்ம வந்து ஐயோ எங்கள் அம்மா வேறு ஃபோன் பண்ணுறாங்களா? சரி ரைட், நான் பேசிட்டு வரேன். ஒரு வழியாக இதுக்கு வந்தாச்சுங்க. நம்ம உளுந்தூர்பேட்டை டோல் வந்தாச்சு. அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி 100 110 அப்படியே வந்தோம். கரெக்டாக 1 hour 15 minutes 97 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. வாவ்! ஏன்னா லைட்டை ஆஃபே பண்ணலங்க, அப்படியே லைட்டை போட்ட மணிக்கே வந்துட்டேன். ஆப்போசிட்டில் நிறைய ஐபிஎம் அடிச்சுட்டு வராங்க, அதனால் வந்து லைட்டை ஆன் பண்ணியே வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ சங்கீதாவில் போயிட்டு ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஸ்நாக்ஸு ட்ரிங்க்ஸை முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான். அடுத்த பிரேக் வந்து எங்கே எடுப்போம்னா பரனூர் டோல், அதாவது செங்கல்பட்டு டோல் இருக்குல்ல, அந்த டோலில் அடுத்த பிரேக் எடுத்துகிட்டு அங்கேருந்தே அப்படியே விடை பெற்ற வேண்டிதான். ப்ரோக்கு டாட்டா பை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபுல் ஸ்பீடில் அழுத்திட போகிறேன் வீட்டுக்கு. எப்படியும் பெட்ரோல் இன்னும் ஒரு 500க்கு போட வேண்டியது இருக்கும். அது போசலை பார்த்துக்கலாம். இப்போதைக்கு 2 பாயிண்ட் இறங்கிச்சே. சரி, சங்கீதா வேறு சங்கீதா இதோ வந்துட்டார். சங்கீதா வந்துட்டேன். வாட்டர்மெலான் இருக்கான், வாட்டர்மெலான் எப்போவுமே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சங்கீதாலேருந்து பானிபூரி ஜூஸ் எல்லாம் குடிச்சாச்சு. குடிச்சிட்டு இப்போ கிளம்புறோம். ஓகே, நம்ம ஆஸ் யூஸ்வல் வழக்கம் போல் தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 188 கிலோமீட்டரு, 3.25 மணி நேரம். இந்த 3.25 மணி நேரம் என்றைக்கும் மாறவும் போகிறதில்ல இந்த இடத்துலேருந்து போல். 3.25 மணி நேரம்னா இப்போ நான் வந்து இன்னும் ஒரு பிரேக் எடுக்க போகிறோம். ஏன்னா நான் மோஸ்ட்லி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் தான் ஓட்டுவேன். பட் ஆனால் கூட ப்ரோ இருக்கிறனால வந்துட்டு பெட்ரோல் வந்து 3 பாயிண்ட் இறங்கியிருக்குல்ல. ஸோ இன்னும் ஒரு பிரேக் எடுத்துட்டோம்னா அந்த பிரேக் வந்து பெட்ரோல் பிரேக் எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அட் லாஸ்ட் ஃபைனல் டோல் பிளாஸா கிட்ட வர போகிறோம். ஃபைனல் ப்ரோக்கு வந்து ஃபைனல் டோல் பிளாஸா, எனக்கு இன்னும் 2 டோல் பிளாஸா இருக்குது. ஏன்னா இப்போ செங்கல்பட்டு கிட்ட வந்துட்டோம். இப்போது பாரத் பங்க்கில் வந்து பெட்ரோல் போட்டுட்டு சூடாக ஆவினில் வந்து காஃபி அடிச்சிட்ருக்கோம். ஸோ இன்னொரு 10 minutes இங்கே பிரேக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 10:15 ஆயிடுச்சு. ஸோ பிரேக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.25 மணி நேரம் 2 மணி நேரம் பிரேக் ஆகிடுச்சு. அதனால் வந்து கூகுள் டைம் வந்து ½ hour தான் பீட் பண்ண முடிஞ்சுது. ½ hour 40 minutes மேக்ஸ், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரோ வந்து விடை பெற வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஓகே ப்ரோ, பார்க்கலாம். சரி ரைட், பார்ப்போம். அப்புறம் இந்த இது அடுத்த பிளான் ஒன்று போடுங்க, அந்த லம்பாசங்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோ வந்து இங்கேருந்து அப்படியே ஒரு 10 கிலோமீட்டரில் ரைட்டு போயிடுவார். 10 கிலோமீட்டர், ஆமாம் 10 கிலோமீட்டரில் ரைட் திரும்பிடுவார். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போகணும்ல, அதனால் இங்கேயே சென்ட் ஆஃப் பண்ணியாச்சு. அங்கே இடையில நிற்க தேவையில்லைன்ட்டு. ஓகேவா? இப்போ நான் வந்து ஃபைனல் டோல் பிளாஸா கிட்ட போய்ட்டு உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். போடா ஏன்டா இந்த ஆறுன்னு அடிக்கிறேன். ஓகே, பை. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டராக டிராஃபிக் இருக்குங்க. இங்கே ரெட் லைனை பார்த்தீங்களா, ஃபுல்லாக ரெட்டு. சரியான டிராஃபிக்கு. எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும். ஐயோ, இதில் நான் என்றைக்கு போய் சேர்றது? வாய்ப்பே இல்லை. 11:30 மணி ஆகிடும். 11:30 12 மணி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அட் லாஸ்ட் வானகரம் டோல் பிளாஸாவுக்கு வந்தாச்சு. கூகுள் டைமை ஜஸ்ட்டு 30 minutes தான் பிரேக் பண்ண முடிஞ்சது. ஏன்னா எங்களோட பிரேக் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours மேலே ஆயிடுச்சு. ஏன்னா ப்ரோ வந்து சீட்டில் உட்கார முடியாமல் ரொம்ப அவஸ்தைப்பட்டு கஷ்டப்பட்டு தான் உட்காந்துருந்தார். அதனால் வந்து பிரேக் டைம் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் வந்து இப்போ எனக்கு வந்து ஃபிகோ ஃப்ளோட் சீட் வச்சதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மொத்தமாகவே 20% தான் பெயின் ஃபிகோ ஃப்ளோட் சீட்டில் வச்சதுனால. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் 100% எக்ஸ்ட்ரீம் பெயினில் இருந்திருப்பேன். ஃபிகோ ஃப்ளோட் வந்து இப்போது எனக்கு என்னென்னா இன்னும் ஒரு 1000 கிலோமீட்டர் கூட ஈஸியாக ஓட்டலாம் இந்த சீட்டில். அதனால் வந்து ஃபிகோ ஃப்ளோட் சீட்டை பற்றி நான் ஏற்கனவே சொன்னது தான், அதெல்லாம் தரமான இது. இப்போ நான் நில்லுங்க, நான் வந்து இப்போ எனக்கு டைம் வந்து 11:15 ஆயிடுச்சா, நான் எனக்கு சாப்பாடு வேறு வாங்கணும். வாங்கிட்டு நான் வீட்டில் போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அட் லாஸ்ட் வீடு வந்து சேர்ந்தாச்சு. பட் நான் வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா சுத்தமாக பவர் இல்லாதனால நைட் வந்து வ்ளாக் எண்ட் பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டலாக வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா 1445 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அண்ட் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 5000 rupeesக்கு போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம
பார்க்கலாமா? இப்போ வந்து டோட்டல் கிலோமீட்டர்ஸ் 1444.7. ஸோ இந்த ட்ரிப்போட டோட்டல் கிலோமீட்டரு. இப்போ வந்து நம்ம வந்து ஆவரேஜாக மைலேஜ் எவ்வளோ தந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து அது வந்து 5000 ருபீஸ்னால் அரௌண்ட் 49 லிட்டர்ஸ் வருமா? 1445 டிவைடட் பை 49 லிட்டர்ஸ். ஸோ ஆவரேஜாக வந்து 29.4 தந்திருக்கு மைலேஜ். பார்த்தீங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் அடித்து ஓட்டுவோம். சில டைம் வந்து ஆவரேஜாக 80, 90, 100 இந்த ஸ்பீடில் ஓட்டுவோம். ஸோ ரேண்டமாக பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 27லேருந்து 30 ஈஸியாக கிடச்சிருங்க ஹைவேஸில். நல்ல ஸ்பீடு ஓட்டினாலும் அந்த டைமில் நம்ம ஓவர் ஸ்பீடு ஓட்டுற டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 24 அந்த மாதிரி தரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தாலும் ஒரு 25 மேலே ஆவரேஜாக கிடச்சிரும். நான் ஸ்டாப்பாக 130, 140 யாரும் ஓட்டவும் போகிறது இல்லை. ஸோ அதனால் அந்த ஸ்பீடு போகிற இடத்துல கம்மியாகிற இடத்துல ஆவரேஜாக வந்துடுது. நல்ல மைலேஜ் தான் தருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் அங்கே போய் தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி சில விஷயங்கள் நிறைய இது அவங்க கேட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருப்பேன்ல. அதேமாதிரி மாஞ்சோலையில் பைக்கே அலோட் பண்ண மாட்டாங்களாம். மாஞ்சோலை போகிறதுக்காக ஜூன் ஜூலையில் ஒரு பிளான் வச்சுருக்கோம். ஸோ இங்கேருந்து பைக்கில் போயிட்டு அங்கே அந்த டெம்போ ட்ராவலர்லாம் ஓட்டுறாங்களே, ஜீப்லாம் ஓட்டுறாங்களே, அங்கே ஒருத்தர் சொல்லி வச்சுருக்கோம். அவங்க வீட்டில் வண்டியை விட்டுட்டு அங்கேருந்து 2 days, 1 day வந்து அந்த டேம் மேலே அந்த ஃபால்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபால்ஸ் ஃபுல்லாக ஒரு நாள் சுற்றணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து மாஞ்சோலையில் மொத்தம் 5 ஸ்பாட் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் அப்படி சுற்றுற மாதிரி பிளான் வச்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல்லைக்கான டங்குன்னு ரெடி அடிச்சிருங்க. அது பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you in another video soon. Bye, டேக் கேர் மை டியர் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ். பாய். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புது பிசி வந்துடுச்சு. என்னோட பழைய பிசியில் வந்துட்டு டைம் லைன் ரெண்டர் எவ்வளோ லேட் ஆகுது, அதே மாதிரி அதே கிளிப்பை வந்து ஃபைனல் அவுட்புட் போட சொல்ல எவ்வளோ டைம் ஆகுதுன்னு காட்டுறேன். அதே மாதிரி புது பிசியில் என்னென்ன ஸ்பெக் போட்டிருக்கோம், அது எந்த யூடியூப் சேனலில் கொடுத்து நான் ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, பாய்.